இப்போ 3 நாள். செய்ய முடியாத நிலை இருக்கின்ற காலத்தில் இப்போ தற்செயலாக ஒரு குடிபோர் விழாமாய் தான் இதை நாங்கள் செய்கிறோம். வழங்குவதற்கும் அதே போன்று பொதுமக்கள் தங்களுடைய சேவைகளை மிகவும் நேர்த்தியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் இன்று எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மாடி கட்டடம் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் இதுக்கு பங்களிக்கின்றது. இது ஒரு எங்களுக்கு சிறிய நிகழ்வுதான். ஏனென்றால் நாங்கள் ஒரு புதிய கட்டிடத்தை இன்று எங்கள் அந்த சபை காலத்தில், நானும் இந்த சபையில் ஒரு அங்கத்தவனாக இருக்கும் இந்த காலத்தில் இந்த கட்டிடம் திறப்பதையிட்டு நான் இல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். கட்டப்படக்கூடாது. இந்த கட்டடம் கட்டி வராத அந்த கட்டடம் திறக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அதில் பலனை அனுபவிக்க வேண்டும். வேறு எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் கட்டடத்தை திறப்பது என்னை பொறுத்தவரை எனக்கு விருப்பமில்லை. இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு மிகவும் மும்முரமாக நின்று பாடுபட்டவர் என்பதனால் கௌரவ தவசாளர் அவர்கள் என்கின்ற ஒரு நிலையில் தற்போதைய கட்டடம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. லேட்டாக கிடைத்தாலும் பரவாயில்லை, லேட்டஸ்டாக கிடைத்திருக்கின்றது. ஒரு அருமையான கட்டடம். இந்த கட்டடத்தை பொறுத்த மட்டில் எமது தவிசாளர் மிகவும் சிரத்தை எடுத்து ஒவ்வொரு இஞ்சையும் செதுக்கி இதை உருவாக்கியுள்ளார். காலையில் எழுந்தான் ஒரு அரசியல், காலை சாப்பாட்டுக்கு போது ஒரு அரசியல், மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு அரசியல், பின்னரம் ஒரு அரசியல். அந்த அரசியல் மனச்சாட்சி விரோதமான அரசியலை செய்வதற்கு முற்றுமுழுதாக முடியாத ஒரு சூழல் இருந்துட்ட போதிலும் மக்கள் அளித்த வாக்குகளை அவர்களுடைய காலங்கள் முடியும் வரைக்கும் இருந்து நாங்கள் கடமை செய்யணும். இல்லாவிட்டால் நாங்கள் அளித்த வாக்குடைய பெருமதி என்ன என்கின்ற கேள்விக்கு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்து நாங்கள் கோழையாக இடைநடுவிலே விட்டு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. எனவே மக்கள் வழங்கிய ஆணையை நாங்கள் முடிவடையும் வரை இன்ஷா அல்லாஹ் இருந்து அவர்களுக்கான தேவையை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்களுடைய பல அபிவிருத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த அலுவலகத்தினுடைய சேவைகளை நாங்கள் செய்தோம். எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் மறைமுகமாக இருந்து அவர்கள் இப்போ தற்போது கூறினார்கள், தவிசாளர் அவர்கள் முற்றுமுழுதாக 100% இந்த கட்டிட பணிகளுக்கு நின்று செயற்பட்டார் என்று. எல்லோருக்கும் பல ஆசைகள் இருக்கின்றது. தாங்கள் ஏதாவது ஒரு அடையாளத்தை மக்களுக்கு
செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்றது சகலருக்கும் இருக்கும். அதை கருத ஏறாமல் போயிடும். இன்றைக்கு பிரதேச சபையிலே அழைத்து நாங்கள் முன்கேட்டில் செய்தாலும் அது ஒரு கௌரவமாக ஏற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. நாங்கள் தங்கத்தட்டிலே அல்லது தங்கமானை வேறொரு இடத்துல கொடுத்தாலும் அது ஒரு கௌரவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் யாரிடத்திலையும் இல்லை. இன்று இந்த சபையில் வைத்து ஒரு சிறிய ஒரு பொருளை நாங்கள் வழங்குகின்ற போது அவர்கள் சந்தோஷப்பட்டு பிரதேச சபை எங்களை கௌரவப்படுத்தியது என்கின்ற ஏற்பாடை செய்வார்கள். எனவே நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய எங்களது அலுவலகர்களோடும் உங்களுடைய கௌரவ உறுப்பினர்களோடும் நாங்கள் மிகவும் ஒரு சிறிய ஒரு நிகழ்வாக செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு மீண்டும் பிரார்த்தித்து நன்றி கூறிய நாளாக விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
Cara,